Hi friends, Anna University April May 2026 Regulation 2025 examinationக்கான important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Subject code CY25C01, subject name Applied Chemistry 1. இந்த பேப்பருக்கான Part B 3 marks and Part C 12 mark நியூ கொஷின் பேட்டர்னை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெகுலேஷன் 2025 பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் என்டையர் சிலபஸை கவர் பண்ண மாதிரி தான் செட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு என்டையர் சிலபஸை கவர் பண்ணி கூட கேட்கலாம். உங்களுக்கு சப்டிவிஷனாக கொஷின்ஸ் வரலாம், இல்லை ஒரே கொஷினில் பார்த்தீங்கன்னா 2-3 டாபிக்ஸை கவர் பண்ணி கூட கேட்கலாம். அதனால் கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. நான் கொடுத்துருக்க கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் எதுன்னு சொல்கிறேன், அதை ரொம்ப தெளிவாக படிச்சுட்டு மீதி இருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் இருந்தால் டயக்ராம்ஸு, இல்லைனா சைடு ஹெட்டிங்கு, அதோட டெஃபினேஷன் இதையாச்சும் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட் பண்ணுறதுக்கு ஒரு 4 marks 5 marks அளவு ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த கொஷினுமே விடக்கூடாது. நம்ம வந்து எல்லா கொஷினுமே ரைட் பண்ணாதான் நம்ம பாஸ் ஆகிற பாசிபிலிட்டி கூட இருக்குது. நம்ம ஒரு 2 கொஷின் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ரைட் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது. அதனால் நம்ம 5 கொஷின் டீட்டெயிலு 3 marks எல்லாமே அட்டன் பண்ணாதான் ஏதோ ஒவ்வொரு தெரியாத கொஷின் கூட நம்ம ஓரளவு ரிலவெண்ட்டாக எழுதுனா கூட ஒரு 2 marks 3 marks கிடைக்கும். அதனால் எந்த கொஷினும் விட்டுட்டு வராமல் எல்லாத்தையும் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 marks பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் கொஷின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கேல்ஸ் அண்ட் ஸ்லெட்ஜஸ். செகண்ட் கொஷின் கிவ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிஓடி பிஓடி அண்ட் டிடிஎஸ். தேர்ட் கொஷின் கிவ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹார்ட்னஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவலண்ட் கால்சியம் கார்பனேட் COCO3. ஃபோர்த் கொஷின் எக்ஸ்பிளைன் த டேர்ம்ஸ் பிரைமிங் அண்ட் ஃபோமிங் காஸ்டிக் எம்பிரிட்டில்மெண்ட். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க 3 marksக்கு. யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கிவ் த டைப்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல் பேஸ்ட் ஆன் டைமென்ஷன் அண்ட் கிவ் இட் அப்ளிகேஷன்ஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் நானோ அண்ட் பல்க் மெட்டீரியல். மென்ஷன் 5 அப்ளிகேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ். டிஸ்கிரைப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சிந்தசிஸ் இன்வால்வ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல். நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் differentiate oxidation and reduction with a suitable example. Explain electrochemical series with example. Discuss EMF of a cell. Next unit 4க்கான important question differentiate dry and wet corrosion. Define pilling Bedworth ratio. What are the factors influence rate of corrosion? Give examples organic and inorganic coating and also difference. Next unit 5க்கான questions differentiate contemporary conventional emerging battery storage. List a key components in a battery. Performance parameter and safety aspects of a battery. இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. 3 marks அளவு பார்த்துக்கோங்க இதெல்லாம். நெக்ஸ்ட் 12 marksக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். அதில் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அலாங் வித் பிரேக் பாயிண்ட் குளோரினேஷனையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இந்த கொஷினை வேற எப்படிலாம் கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வாட்டர் ட்ரீட்மெண்ட்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் டு பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ். ஆனால் கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததை வச்சு கூட சென்டென்ஸ் வேற மாதிரி மேக் பண்ணி கூட கொஷின் கேட்பாங்க. அதனால அந்த லெசன்னா ரொம்ப திங்க் பண்ணி பாருங்க இது எந்த கொஷின்ல ரிலேட் ஆகுதுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி கூட எழுதுங்க. நெக்ஸ்ட் பி கொஷின் வாட் இஸ் டீசாலினேஷன்? டிஸ்கிரைப் த டீசாலினேஷன் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் பை ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தட். அப்படி இல்லைன்னா இந்த கொஷின் எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஹவு சி வாட்டர் இஸ் பியூரிஃபைடு யூசிங் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெத்தட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஷின் ரிமிடியேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டர். இண்டஸ்ட்ரியல் ஃபீட் வாட்டரோட ரீமிடியேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு 12 marksக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பாய்லர் ஃபீட் வாட்டர், இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படின்னா எக்ஸ்டர்னலில் பார்த்தீங்கன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் டீமினரலைசேஷன் ஜியோலைட் ப்ராசஸ் இதை கூட தனியாக கேட்பாங்க. கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே கொஷினாக படிச்சுக்கோங்க. அதை தனித்தனியாக பிரித்து கேட்டாங்கன்னா அதை கரெக்டாக ரைட் பண்ணுங்க. அதில் பி வேரியஸ் வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிக் பண்ணியிருக்க 3 கொஷின்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 22ல ஃபர்ஸ்ட்ல ஏ கொஷின் சைஸ் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல். அதில் பி கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல் சால்ஜெல் லேசர் அப்ளேஷன் சால்வோ தெர்மல். செகண்ட்ல ஏ கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவிடி எலக்ட்ரோ டிபோசிஷன் எலக்ட்ரோ ஸ்பின்னிங் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல் மொத்தம் 6 இருக்கு. அதில் நான் மேலே இருக்க கொஷனில் 3 கொடுத்துருக்கேன், கீழே இருக்கிற கொஷனில் 3 கொடுத்துருக்கேன். அந்த 6மே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நானோ மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 6 படிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு 12 marks ரைட் பண்ணுற மாதிரி ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் பி கொஷின் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல் இன் மெடிசன் அக்ரிகல்ச்சர் எனர்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கேட்டலிஸ்ட்.
அப்ளிகேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. இந்தந்த டொமைன்ஸ்லாம் மெடிசனில் ஒரு 5 பாயிண்ட், அக்ரிகல்ச்சரில் ஒரு 5 பாயிண்ட், அந்த மாதிரி பிரித்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா ஜென்ரலாக எல்லாத்தையும் ரைட் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கூட கேட்பாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 23ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஏ கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. B question derive Nernst equation for EMF of vessel and its application. செகண்ட்ல ஏ கொஸ்டின் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் galvanic செல். அப்படி இல்லைனா அது எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா டேனியல் செல்லுன்னு கேட்பாங்க. பி கொஸ்டின் டிஸ்கிரைப் மெஷர்மெண்ட் ஆஃப் ஏ சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் SCP வித் அன் எக்ஸாம்பிள். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 or 3 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்பேன். கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 24க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல ஏ கொஸ்டின் டிஸ்கஸ் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கொரிஷன். பி கொஸ்டின் வேரியஸ் டைப்ஸ் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் கொரிஷன். அது கேட்டாங்கன்னா நீங்கள் கால்வானிக் டிஃபரன்ஷியல் ஏரியேஷன் இது ரெண்டு ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட்ல ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் கொரிஷன்னு கேட்பாங்க. டிஸ்கஸ் வேரியஸ் கோட்டிங் மெட்டீரியல் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவு கோட்டிங் ப்ரிவென்ட் கொரிஷன். உங்களுக்கு ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கோட்டிங் மெட்டீரியல் இருக்கு. அதை நீங்கள் ரைட் பண்ணிட்டு அதோட ப்ரிவென்ஷன் அந்த கோட்டிங்கால நம்மளுக்கு என்னென்னலாம் கொரிஷன்லேருந்து பாதுகாக்கப்படுது நீங்கள் ஜென்ரலாக கூட ரைட் பண்ணலாம் இந்த கொஷின்ஸ்லாம். நெக்ஸ்ட் 25க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கன்வென்ஷனல் கண்டெம்பரரி அண்ட் எமர்ஜிங் பேட்டரி ஸ்டோரேஜ் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீனாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்களுக்கு 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டரி கொஸ்டின் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை செல் லெக்லாஞ்சி செல்னு பிரைமரி பேட்டரி இந்த ஒரு பேட்டரி இருக்குது. பிரைமரி பேட்டரின்னு கேட்பாங்க, இல்லை ட்ரை செல் பேட்டரின்னு கேட்பாங்க, இல்லை லெக்லாஞ்சி செல் பேட்டரின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இதை ரைட் பண்ணிடுவீங்க. அப்படின்னா உங்களுக்கு செகண்டரி பேட்டரின்னு மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் லெட் ஆசிடு நிக்கல் கேட்மியம் லித்தியம் அயான் இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா செகண்டரி பேட்டரி இருக்கு. உங்களுக்கு செகண்டரி பேட்டரின்னு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நீங்கள் எதனா ஒரு 2 பேட்டரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அப்படின்னா மென்ஷன் பண்ணி கேட்பாங்க லித்தியம் அயன் பேட்டரி எழுதுங்க, லெட் ஆசிட் பேட்டரி எழுதுங்கன்னு. இதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிடும் லித்தியம் அயன் பேட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த 2 பேட்டரி தெளிவாக படிச்சுட்டு அலாங் வித் இருக்கிற 2 பேட்டரியை படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த லெசன் பொறுத்த வரைக்குமே பேட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படித்தாலே இந்த லெசன் ஓரளவு கவர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.